உழைத்தால்தான் உணவு என்கிறோம். இப்படியெல்லாம் உடல் உழைப்பு இல்லாமலேயே உழைக்காமலேயே உண்ண முடியும் என்கிற ஒரு சமூகம் இந்தியாவிலே நீண்ட நெடுங்காலமாக கோலோச்சி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சமூக நீதி தொடர்பான விழிப்புணர்வே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை, சூழல் இல்லை. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக வேறு எந்த மாநிலத்திலும் எதிர்ப்பு இல்லை என்பதற்காக தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடாது என்று வாதிடுவது ஒரு குதர்க்கமான வாதம். பாரதிய ஜனதா என்பது RSS என்கிற ஒரு இயக்கத்தின் அரசியல் பிரிவு. அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழிலே சங்கிகள் என்று அழைக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில். தோழர்களே, தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக இன்றைக்கு நாடு முழுவதும் மாபெரும் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகில இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கல்விக் கொள்கையை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியிருக்கிறோம். சிலர் வேறு எந்த மாநிலத்திலும் எதிர்ப்பு இல்லை, இங்கே மட்டும் ஏன் எதிர்க்க வேண்டும் என்ற கேள்வியை எழுப்புகிறார்கள். இது ஒரு குதர்க்கமான கேள்வி. இந்தி திணிப்பை எந்த மாநிலத்திலும் எதிர்க்கவில்லை, தமிழ்நாட்டில் தான் எதிர்த்தோம். மாநில சுயாட்சியை எந்த மாநிலத்திலும் யாரும் கேட்கவில்லை, தமிழ்நாட்டில் தான் கேட்கிறோம். மாநில உரிமைகள் குறித்த கேள்வியை தென்னிந்திய மாநிலங்களில் கூட தமிழ்நாட்டை தவிர வேறு யாரும் எழுப்பவில்லை, நாம் தான் எழுப்புகிறோம். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சமூக நீதி தொடர்பான போராட்டங்கள் முதலாக அரசியலமைப்பு சட்டத்திலே திருத்தம் செய்யப்பட்டதே, முதல் திருத்தமே சமூக நீதி தொடர்பானது. தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் முன்னெடுத்த போராட்டத்தின் விளைவாக நேர்ந்த ஒரு திருத்தம். அப்போது இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சமூக நீதி தொடர்பான விழிப்புணர்வே இல்லை. அப்படி இருந்தாலும் கூட எதிர்த்து மத்திய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய நிலைமை இல்லை, சூழல் இல்லை. தமிழ்நாட்டில் தான் முதலாக சமூக நீதி தொடர்பான போர்க்குரல் எழுந்தது. அரசியலமைப்பு சட்டத்தையே திருத்தும் நிலையை ஏற்படுத்தும் வகையிலான போராட்டம் வெடித்தது. ஆகவே தமிழ்நாடு பல விவகாரங்களில் வர மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது. தேசிய கல்விக் கொள்கை தொடர்பாக வேறு எந்த மாநிலத்திலும் எதிர்ப்பு இல்லை என்பதற்காக தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடாது என்று வாதிடுவது ஒரு குதர்க்கமான வாதம். நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்பதற்கு பல காரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அடிப்படையில் இந்த கல்விக் கொள்கையை வரையறுத்திருப்பது யார்? இவர்களின் அரசியல் நிலைப்பாடுகள் என்ன? இவர்களின் எதிர்கால திட்டம் என்ன அல்லது கனவு திட்டம் என்ன என்பதையும் நாம் கணக்கிலே வைத்து இதை அணுக வேண்டிய தேவை உள்ளது. ஆட்சியில் இருப்பவர்கள் சங் பரிவார் அமைப்புகள், பாரதிய ஜனதா என்று சொன்னாலும் கூட பாரதிய ஜனதா என்கிற அரசியல் பிரிவு RSS இயக்கத்தினுடைய ஒரு அணி. RSS இயக்கத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை புரிந்து கொண்டால்தான், செயல் திட்டங்களை புரிந்து கொண்டால்தான் பிஜேபியை முழுமையாக நாம் புரிந்து கொள்ள முடியும். மற்ற அரசியல் கட்சிகளைப் போல இது சராசரி தேர்தல் கட்சி என்று புரிந்து கொள்ளக்கூடாது. அதுதான் இருக்கிற சிக்கலே. காங்கிரஸ் கட்சி ஒரு தேர்தல் அரசியல் கட்சி. அதுபோல தமிழ்நாடு, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக தொடங்கப்பெற்று தேர்தல் களத்திலே போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ தங்களுடைய பிரதிநிதித்துவத்தின் மூலமாக தங்களது நிலைப்பாடுகளை தெரிவிக்கிறார்கள். அதே போன்ற சராசரியான ஒரு தேர்தல் கட்சியா பாரதிய ஜனதா என்றால் இல்லை. பாரதிய ஜனதா என்பது RSS என்கிற ஒரு இயக்கத்தின் அரசியல் பிரிவு.
பொலிட்டிக்கல் விங். எப்படி மகளிர் அணி இருக்கிறதோ, தொண்டர் அணி இருக்கிறதோ, தொழிலாளர் அணி இருக்கிறதோ ஒரு அமைப்புக்கு, அதுபோல ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு அமைப்பு தேர்தலில் நிற்காத அமைப்பு. ஆனால் அதிகம் பேசப்படக்கூடிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் தான். அகில இந்திய அளவில் பிஜேபியை பற்றி பேசுவதை விட பல மடங்கு ஆர்எஸ்எஸ் பற்றி தான் பேசப்படுகிறது. பிஜேபியின் தலைவர் யார் என்பதை தீர்மானிப்பதும் ஆர்எஸ்எஸ் தான். பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதும் ஆர்எஸ்எஸ் தான். இப்படி சொல்லிக்கொண்டே போக முடியும். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் கருத்தோடு ஒத்துப்போகிற, உடன்படுகிற, பல்வேறு களத்தில் அதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பணியாற்றுகிற அமைப்புகள் அனைத்துக்கும் பெயர்தான் சங் பரிவார் அமைப்புகள் என்று பெயர். பரிவார் என்றால் குடும்பம், சங் பரிவார் என்றால் எந்த சங்கத்தின் குடும்பம்? ஆர்எஸ்எஸ் என்கிற சங்கத்தின் குடும்ப அமைப்புகள் தான் சங் பரிவார் அமைப்புகள். அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழிலே சங்கிகள் என்று அழைக்கிறார்கள் சமூக வலைத்தளங்களில். ஆனால் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அல்லது மூலம் என்பது ராஷ்டிரிய ஸ்வயசேவக் சங், சங்கம். சங்கம் என்பதே தமிழ் சொல் இல்லை என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். அது ஒரு உறவு இருக்கட்டும். ஆகவே அந்த சங்கத்தின் ஒரு அரசியல் பிரிவுதான் பிஜேபி. அது தொடக்க காலத்தில் என்னவாக இருந்தது என்றால் ஜனசங் என்று இருந்தது. ஜனசங்கம், மக்கள் சங்கம், மக்கள் அவை. ஜனசங்கம் என்பது கலைக்கப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி என்கிற புதிய அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டது. 1984 அது 2 இடங்களை மட்டுமே நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்ற ஒரு கட்சி. அதன் பின்னர் நாடு முழுவதும் மதவெறி அரசியலை பரப்பி சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைத்து மக்களை மதத்தின் அடிப்படையில் கூறு போட்டு தங்களுக்கான அரசியல் ஆதாயத்தை அறுவடை செய்து கொண்டார்கள். அதிலே மிக முக்கியமானது மண்டல் கமிஷன் பரிந்துரைக்கு பின்னர் நேர்ந்த அரசியல் திருப்பங்கள் தான். மண்டல் கமிஷன் பரிந்துரை ஓபிசி என்கிற இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு சமூக நீதி என்கிற இடஒதுக்கீட்டை வழங்குவதற்கான ஒரு பரிந்துரை. மிக பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற தலித் அல்லாத, பார்ப்பனர் அல்லாத, பழங்குடி அல்லாத, சிறுபான்மை அல்லாத சமூகம், முஸ்லீம், கிறித்தவர், சமணர், பார்சி, சீக்கியர் போன்ற பிரிவுகளை சாராத, சீக்கியர், பௌத்தர் இந்து மதத்திற்குள்ளே வருகிறது, இது இணைந்து விடுகிறது. இஸ்லாமியர், கிறித்தவர் அல்லாத, தலித் மற்றும் பழங்குடி அல்லாத, பிராமணர் அல்லாத சமூகம்தான் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இவர்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றிலும் பின்னடைவில் இருக்கிறார்கள். போதிய அளவில் அவர்கள் கல்வி பெறவில்லை, வேலைவாய்ப்பு பெறவில்லை, அரசு வேலைகளில் இடம்பெற இயலாமல் இருக்கிறார்கள். ஆகவே இந்த இதர பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பது தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது என்று மண்டல் பரிந்துரை சொன்னது. அதனை விபி சிங் அவர்கள் பிரதமராக ஆட்சி பொறுப்பேற்று கோலோச்சிய காலத்தில் நடைமுறைக்கு கொண்டு வந்தார். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஓபிசிக்கு இடஒதுக்கீடா, நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் தோழர்களே, எஸ்சிக்கு இடஒதுக்கீடா என்பதல்ல அந்த போராட்டம், எஸ்டிக்கு இடஒதுக்கீடா என்பதல்ல இந்த போராட்டம், ஓபிசிக்கு இடஒதுக்கீடா என்று நாடே கொந்தளிக்கக்கூடிய வகையில் அன்றைய
அத்வானி அவர்களின் தலைமையால் பிஜேபி தலைவர், அன்றைய பிஜேபி தலைவர் அத்வானி அவர்களின் தலைமையில் மிகப்பெரிய வன்முறை வெறியாட்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. இன்றைக்கு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டு அவர்களோடு கைகோர்த்து நிற்கிற ஓபிசி சமூகத்திற்கு நாங்கள் தான் பாதுகாப்பு அரண்கள் என்று சொல்லிக்கொண்டு திரிகிற கட்சிகள், தலைவர்கள் தங்கள் சொந்த சமூகத்திற்கே துரோகம் இழைத்துவிட்டு ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று வன்முறை வெறியாட்டம் நடத்தி, ரத யாத்திரை என்கிற பெயரால் ரத்த யாத்திரை நடத்தி, கடைசியாக பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கி அதிலிருந்து மதவெறி அடிப்படையில் மக்களை அணிதிரட்டி ஆட்சிக்கு வந்தார்கள். பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வருவதற்கு இந்த போக்குகள் எல்லாம் காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு வரலாற்று புரிதலுக்காக நான் சொல்வேன். ஆகவே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியின் செயல் திட்டம் என்ன என்றால் ஆர்எஸ்எஸ்ஸின் செயல் திட்டம்தான். அவர்கள் ஏன் சமூக நீதியை எதிர்க்கிறார்கள்? அவர்கள் இந்துக்களுக்கான கட்சி தானே, ஓபிசி இந்துக்கள் தானே. அது எம்பிசியாக இருந்தாலும் பிசியாக இருந்தாலும், தமிழ்நாட்டிலே எம்பிசி பிசி என்று அடையாளப்படுத்தப்படுகிற இந்த இரு பிரிவினர் தான் அகில இந்திய அளவில் ஓபிசி என்று அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்று. அப்படி என்றால் அதிலே ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்பவர்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான். ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ், ட்ரைபல் பேக்வர்ட் கிளாஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஏன்னா வேற யாரு அதர் பேக்வர்ட் கிளாஸ்னா இப்போ வேற யாரும் இன்னொரு ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்காங்க இல்லையா? அந்த ஒரிஜினல் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து பட்டியல்படுத்தப்பட்ட பேக்வர்ட் கிளாஸஸ், ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ் அப்படிதான் சொல்லணும். வெறும் ஷெட்யூல் காஸ்ட்னு சொல்லக்கூடாது. ஷெட்யூல்டு பேக்வர்ட் கிளாஸ், ட்ரைபல் பேக்வர்ட் கிளாஸ் என்று தான் எஸ்சி எஸ்டி சொல்ல வேண்டும். அரசியலமைப்பு சட்டம் அப்படித்தான் குறிப்பிடுகிறது. ஓபிசி என்ற இந்த சொல்லாடல் அப்படித்தான் உருவாகி இருக்கிறது. அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். ஆக சமூகத்தை அவர்கள் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அண்ட் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ், எஸ்சி எஸ்டி, இப்படி ஒரு நிர்வாக வசதிக்காக பிரித்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தின்படி நீண்ட நெடுங்காலமாக கல்வி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை மறுத்தது மட்டுமில்லாமல் சமூக ரீதியாக அழுத்தப்பட்டவர்கள் என்கிற அடிப்படையில் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் என்கிற சமூக பிரிவினருக்கு அகில இந்திய அளவில் இடஒதுக்கீடு என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மற்றவர்களும் பிராமணர் அல்லாத மற்றவர்களும் பேக்வர்ட் கிளாஸ் தான், எனவே அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற குரல் எழுந்தது. நாடாளுமன்றங்களின் அவைகளில் எதிரொலித்தது. அதன் அடிப்படையில் நீதிபதி மண்டல் அவர்களின் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழு நெடிய ஆய்வை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் அறிக்கையை சமர்ப்பித்தது. அந்த மண்டல் கமிஷன் தான் 27% இடஒதுக்கீடு வழங்குவதற்கான வழிவகையை செய்தது. துணிந்து சொன்னார், நான் ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய பிறகு கண்ணை மூடினால் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னவர் விபி சிங் அவர்கள். ஆட்சியை பறிகொடுப்பதற்கும் அப்போது தயாரானார். அன்றைக்கு பாரதிய ஜனதாவின் ஆதரவோடு தான் விபி சிங் பிரதமராக இருந்தார். அந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால் பிஜேபி எதிர்க்கும், ஆட்சிக்கு தருகிற ஆதரவை திரும்ப பெற்றுக்கொள்ளும், அதனால் ஆட்சி கவிழும் என்றெல்லாம் தெரிந்திருந்தும் கூட ஆட்சியே பறிபோனாலும் பரவாயில்லை, இடஒதுக்கீட்டை நான் நடைமுறைப்படுத்திய தீர்வேன் என்று துணிச்சலாக முடிவெடுத்தவர் சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்கள், விஸ்வநாத் பிரதாப் சிங். அவருக்கு அன்றைக்கு தோளோடு தோள் கொடுத்து உற்ற துணையாய் இருந்தது, இடது கையாகவும் வலது கையாகவும் இருந்து பணியாற்றியது. இன்றைக்கு பிஜேபியோடு நமக்கு கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட அந்த கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் துணை இருந்தார் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆகவே மண்டல் பரிந்துரை நடைமுறைக்கு வந்த காலத்தில் ஓபிசிக்கு ஏன் இடஒதுக்கீடு என்று இந்திய அளவில் எந்த மூலையிலும் தலித்துகளோ பழங்குடிகளோ ஒரு முனகல் சத்தம் கூட எழுப்பவில்லை. ஓபிசிக்கு இடஒதுக்கீடு வழங்குவதை வரவேற்றார்கள், ஆதரித்தார்கள், அங்கீகரித்தார்கள். அதை கொண்டு வருவதற்கு உற்ற துணை இருந்தார்கள் என்பதுதான் வரலாறு. எதிர்த்தவர்கள்
பிஜேபி, ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பார்ப்பன சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் வீதிக்கு வந்து வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபட்டது, பொது சொத்துக்களை சூறையாடியது, தீ வைத்தது போன்ற வன்முறை செயல்களில் ஈடுபட்டது தான். தோழர்களே, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையும் ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் கல்வி பெற்றுவிடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் சதித்திட்டங்களை தீட்டி இந்த கொள்கையை வரையறுத்திருக்கிறார்கள். அவர்களின் பின்னணியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள், அதன் அரசியல் பிரிவாக இருக்கிற பிஜேபி, ஓபிசி உள்ளிட்ட சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு கல்வி தரக்கூடாது, அதிகாரம் தரக்கூடாது, அவர்களெல்லாம் படித்து பட்டம் பெற்று அரசு வேலைக்கு வந்துவிட்டால் தெருவை கூட்டுவது யார், கக்கூஸ் கழுவுவது யார், விவசாய வேலைகளை செய்வது யார், தறி நெய்வது யார், மர வேலைகள் செய்வது யார், பானைகள் வணைவது யார், நகை நட்டுகள் செய்வது யார், யார் செய்ய முடியும்? ஆகவே முடிந்த வரையில் இவர்கள் கல்வி பெறாமல் இருப்பதுதான் இந்த நாட்டுக்கு நல்லது என்று எண்ணக்கூடியவர்கள்தான் இந்த சங் பரிவார் அமைப்புகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த வேலைகள் எந்த தளத்திலாவது முன்னேறிய வகுப்பினர் என்று சொல்லப்படக்கூடிய சமூகத்தை சார்ந்தவர்கள் செய்கிறார்களா, செய்தது உண்டா, அதற்கு பழகியிருக்கிறார்களா, அதில் அவர்களுக்கு பக்குவம் உண்டா, தொழில் நுணுக்கம் தெரியுமா? யோசித்து பாருங்கள். உழைத்தால்தான் உணவு என்கிறோம். இப்படியெல்லாம் உடல் உழைப்பு இல்லாமலேயே உழைக்காமலேயே உண்ண முடியும் என்கிற ஒரு சமூகம் இந்தியாவிலே நீண்ட நெடுங்காலமாக கோலோச்சி கொண்டிருக்கிறது. விவசாய வேலைகள் செய்யாமல், வரப்பு வெட்டாமல், வயலுக்கு நீர் பாய்ச்சாமல், நாற்று நடாமல், களை எடுக்காமல், காவல் காக்காமல், இரவு பகலாக வெயிலில் காயாமல், மழையில் நனையாமல், குளிரில் வாடாமல் உண்ண முடியும், நீண்ட நெடுங்காலம் வாழ முடியும், சொகுசாகவும் வாழ முடியும் என்கிற அளவுக்கு இங்கே ஒரு சமூக கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது சீர்குலைந்து விடக்கூடாது என்பதுதான் சங் பரிவார் அமைப்புகளின் கனவு திட்டம். இது சீர்குலைந்து வருவதற்கு எது காரணம்? சமூக நீதி. எனவே சமூக நீதி என்கிற கோட்பாடே இல்லாமல் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தியலை கொண்ட அமைப்புகள் தான் சங் பரிவார் அமைப்புகள். அந்த அமைப்புகளின் அரசியல் பிரிவு தான் பாரதிய ஜனதா கட்சி. ஆக இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இவர்களின் நோக்கம் என்ன? வெறும் முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு என்பதெல்லாம் உண்மை இல்லை தோழர்களே. முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு என்பது இந்துக்கள் என்கிற பெயரில் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காகத்தான், வாக்கு வங்கியை திரட்டுவதற்காகத்தான், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகத்தான் அவர்கள் கையாளுகிற முஸ்லீம் வெறுப்பு, கிறிஸ்தவ வெறுப்பு அரசியல் என்பது. ஆனால் அவர்களின் நோக்கம் இந்த சமூகம் கடந்த காலங்களில் இருந்ததைப் போல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததைப் போல வர்ணாசிரம அடிப்படையில் மறுபடியும் நிலைப்படுத்தப்பட வேண்டும். ஏற்கனவே அது இருக்கிறது, அது சீர்குலைக்கப்பட்டு வருகிறது. காஞ்சி பெரியவாள் சொன்னதாக சொல்லுவார்கள், நல்ல வேளை வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆள வந்தான், நமக்கு ஒரு பாதுகாப்பான சொல்லை கொடுத்து விட்டு போய்விட்டான், இந்து என்று அவன்தான் நமக்கு பெயர் சூட்டினான், ஹிந்து லாஸ் என்று இங்கே இருக்கக்கூடிய சமூக நெறிமுறைகளை எல்லாம் தொகுத்து இந்து சட்டங்கள் என்று அவன்தான் முதலில் சட்டம் இயற்றினான். எனவே இந்த இந்து என்கிற சொல் காலாகாலமாக இருந்து வருகிற சொல் இல்லை, ஆதி காலத்திலிருந்து புழக்கத்தில் இருந்து வருகிற சொல் அல்ல, ஆதிசங்கரர் காலத்தில் புழக்கத்தில் இருந்த சொல் இல்லை. யாராவது அதை உறுதிப்படுத்த முடியுமா? இந்து மதம் என்கிற சொல்லாக இருந்தாலும் சரி, இந்து சமூகம் என்கிற சொல்லாக இருந்தாலும் சரி, இது ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பு நடைமுறைக்கு வந்த, புழக்கத்திற்கு வந்த ஒரு சொல்லாடல். அதுவரையில் அவர்கள்
வைதீக மதத்தை சார்ந்தவர்களாக அறியப்பட்டார்கள், அல்லது வேத பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள், அல்லது வேஷ பார்ப்பனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அயோத்திதாச பண்டிதர் அப்படித்தான் சொல்லுவார். அதிலே சைவம் வைணவம் என்பது கூட வைதீக மதத்தோடு தொடர்புடையதில்லை. வேத மதம் வேறு, சைவம் வைணவம் என்கிற இந்த மதங்கள் வேறு. அது ஒரு பெரிய வரலாறு, நீண்ட நெடிய வரலாறு. அதற்குள்ளே நான் புகுந்து நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆனால் இந்த இந்து என்கிற சொல்லாடல் இன்றைக்கு இவர்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பு கவசமாகிவிட்டது. ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கும் இன்றைக்கு பயன்படுகிறது. இவர்களின் நோக்கம் இந்துக்களின் நலன் என்பது கூட அல்ல. பெரும்பான்மை இந்துக்களை அடிமைகளாகவே வைத்திருக்க வேண்டும். அவர்கள் தலித்துகள் என்று அழைக்கப்பட்டாலும், பழங்குடிகள் என்று அழைக்கப்பட்டாலும், ஓபிசி என்று அழைக்கப்பட்டாலும், இந்த உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் முழுமையாக 100 விழுக்காடு படித்தவர்களாக மாறினால் காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வந்த சமூக ஒழுங்கு பாதிக்கப்பட்டுவிடும். சோஷியல் ஆர்டர் சீர்குலைந்து விடும். நீங்கள் இப்போ கிராமத்தில் பார்த்தா தெரியும். இப்போ இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் அல்லது ஓபிசி சமூகத்தில் படித்தவர்கள் யாரும் கிராமப்புறங்களுக்கு போய் விவசாயம் செய்வதில்லை. நான் டிகிரி முடிச்சிட்டேன், எம்ஏ முடிச்சிட்டேன், எம்ஃபில் முடிச்சிருக்கிறேன், நான் இன்ஜினியர், நான் டாக்டர். இவர்கள் யாரும் கலை கொத்தியை பிடிப்பதில்லை, மண்வெட்டியை தூக்குவதில்லை, ஏர் பிடிப்பதில்லை, மாடுகளை ஓட்டுவதில்லை, மாடுகளுக்கு புல் அறுப்பதில்லை, அறுவடை செய்வதில்லை, களத்தில் போய் தானியங்களை அடிப்பதில்லை, பதர் நீக்குவதில்லை, மூட்டைகளை கட்டுவதில்லை, முதுகில் சுமப்பதில்லை. ஏனென்றால் படித்து விட்டார்கள். அதை போல எந்த இழிதொழிலையும் கூட இப்போது படித்தவர்கள் கிராமப்புறங்களிலே செய்ய முடியாது. எப்படி செய்வார்கள்? ஆக படித்தவர்கள் அத்தனை பேருமே நகரத்திற்கு வர வேண்டும், பெருநகரங்களுக்கு வர வேண்டும், மும்பை, டெல்லி போன்ற இடங்களுக்கு செல்ல வேண்டும், அங்கே போய் நல்ல வேலையில் அமர வேண்டும், அரசு வேலைவாய்ப்பில் அல்லது தனியார் துறைகளின் வேலைவாய்ப்பில் நல்ல வருமானத்தை பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். விவசாயம் பாதிக்கப்படுகிறது, கைத்தொழில்கள் பாதிக்கப்படுகின்றன. கார்பெண்டரின் பிள்ளைகள் கார்பெண்டராக இருப்பதில்லை. தச்சு வேலை செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள் இப்போது அரசு பணிக்கு வருகிறார்கள், ஆசிரியர்களாகிறார்கள், அதிகாரிகளாகிறார்கள். ஐஏஎஸ், ஐபிஎஸ் படித்துவிட்டு மாவட்ட ஆட்சியராக, மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பொறுப்பேற்கிறார்கள், காவலர்களாக இருக்கிறார்கள். கைத்தறி செய்யக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர்களின் பிள்ளைகள் இப்போது கைத்தறி தொழிலை செய்வதில்லை. துணி வெளுக்கக்கூடியவர்களின் பிள்ளைகள் இப்போது துணி வெளுப்பதில்லை. முடித்திருத்துபவர்களின் பிள்ளைகள் இப்போது முடித்திருத்துவதில்லை. மீன் பிடிப்பவர்களின் பிள்ளைகள் இப்போது மீன் பிடிப்பதில்லை. பொற்கொள்ளர்களின் பிள்ளைகள் இப்போது நகை செய்வதில்லை. செருப்பு தைப்பவர்களின் பிள்ளைகள் இப்போது செருப்பு தைப்பதில்லை. சொல்லிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்களுக்கு ஆள் தேவை. இவர்களெல்லாம் படித்துவிட்டால், இவர்களெல்லாம் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால், இவர்களெல்லாம் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணப்பட்டால் இந்த கைத்தொழில்களை செய்வது யார்? காலம் காலமாக செய்து வந்த பரம்பரை தொழில்களை செய்வது யார்? இதுவெல்லாம் அற்றுப்போனால், அருகிப்போனால் என்ன ஆவது? எனவே 100 விழுக்காடு கல்வி கற்றவர்களை கொண்ட ஒரு தேசமாக இது இருக்கக்கூடாது என்கிற கருத்தியலை கொண்ட இயக்கம்தான் இது. வெறும் யூகமல்ல தோழர்களே, இதுதான் அவர்களின் கனவு திட்டத்தில் மிக முக்கியமானது. ஓபிசி சமூகத்தை சார்ந்தவர்களை குறிவைத்துதான் இந்த வேலையை நகர்த்துகிறார்கள். இப்போது சொன்ன இவ்வளவு வேலைகளையும் ஓபிசி சமூகம் தான் செய்து கொண்டிருக்கிறது. விவசாயம் உள்ளிட்ட இந்த 5 தொழில்கள் சொல்லுவார்கள் அல்லவா, அவை அனைத்தும் வெறும் ஆசாரிகள் மட்டும் செய்கிறார்கள் என்று எண்ணிவிடக்கூடாது. சௌராஷ்டிர மக்கள் கூட கைத்தறி தான். நெசவு வேலைகள் எல்லாவற்றையும் எந்திரமயப்படுத்தி அனைத்தையும் அப்படி உற்பத்தி செய்துவிட முடியாது. பன்னாட்டு நிறுவனங்களின் மூலம் அவற்றையெல்லாம் செய்துவிட முடியாது.
அப்படியே அவற்றையெல்லாம் கூட பன்னாட்டு நிறுவனங்களின் மூலம் பெருந்தொழில்களின் மூலம் இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்துவிட முடியும் என்கிற சூழல் அமைந்தால் கூட தெருவை கூட்டுவதற்கு, கழிப்பறைகளை சுத்தம் செய்வதற்கு, எடுபிடி வேலைகள் செய்வதற்கு அரைகுறை படிப்புள்ளவர்கள் தான் தேவைப்படுகிறார்கள். எனவே இவர்களை வடிகட்டியாக வேண்டும், வடிகட்ட வேண்டும் என்பதற்காகவே 3ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 5ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு, 8ஆம் வகுப்பில் பொதுத் தேர்வு. இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் தோழர்களே. இந்த அரசு எவ்வளவு ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு அல்லது சதி திட்டத்தோடு, தொலைநோக்கு சதி திட்டத்தோடு கல்விக் கொள்கையை வரையறுத்திருக்கிறது. எதற்காக 3ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு? எதற்காக 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு? 5ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு, 10ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ஏற்கனவே இருக்கிறது, 12ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ஏற்கனவே இருக்கிறது. இப்போது இடையிலே 11ஆம் வகுப்புக்கும் பொதுத் தேர்வு கொண்டு வந்து விட்டார்கள். பொதுத் தேர்வு என்பதே வடிகட்டுவதற்கான ஒரு முயற்சி, மக்களின் மாணவர்களின் தரத்தை மேம்படுத்துவதற்காக அல்ல தோழர்களே, ஃபில்டர், வடிகட்டுவதற்காக. பல லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறார்கள், படிக்கிறார்கள். பல லட்சம் பேரையும் அப்படியே ப்ரமோட் செய்து கல்லூரிக்கு அனுப்பிவிட்டால், பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பிவிட்டால் அங்கே போதிய இடமில்லை, அவர்களுக்கு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய இயலாது என்கிற அடிப்படையில், மேலும் அனைத்து பிள்ளைகளும் படித்துவிட்டால் நாடு வழக்கமான பாரம்பரியமான தொழில்களை செய்வதற்கு ஆள் இல்லாமல் போகும் என்கிற கவலையும் கூட. எனவே எந்த அளவுக்கு டிராப் அவுட்ஸ், இடைநிற்றலை ஏற்படுத்த முடியும். இப்போ 3ஆம் வகுப்பில் 3ஆம் வகுப்புனா அவனுக்கு 7-8 வயசு, 5ஆம் வகுப்புனா அவனுக்கு 10 வயசு, 8ஆம் வகுப்புனா 13 வயசு. 3ஆம் வகுப்பிலேயே ஒருத்தனை பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆக்குனா அவனுடைய உளவியல் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஃபெயில் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னெல்லாம் 8ஆம் வகுப்பு வரையில் யாரையும் ஃபெயில் போடக்கூடாதுன்னு இருந்துச்சு. இப்போ 3ஆம் வகுப்புலேயே ஃபெயில் போடலாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதி. அதுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை செல்கிறது. 5ஆம் வகுப்புலேயே அவனை ஃபெயில் போட முடியும், தேர்ச்சி பெறவில்லை, அவனை நிறுத்திடுவான். எல்லா பிள்ளைகளும் மறுபடியும் நான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி அப்புறம் 6ஆவது போகிறேன்ட்டு போகிறது இல்லை. நிறைய ஃபெயில் ஆனாலே உளவியல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டு எனக்கு படிப்பு வராது, நான் பள்ளிக்கூடத்துக்கு போகலன்னு சொல்லி அடம் பிடிக்கிற பிள்ளைகள் உண்டு. பெற்றோரும் அப்படி இருந்தால் அவன் தான் ஃபெயில் ஆகிட்டாரே விடுங்க, எதுக்கு அவனை கட்டாயப்படுத்திக்கிட்டு சொல்லக்கூடிய பெற்றோரும் உண்டு. 11ஆம் வகுப்பிலே நான் தேர்ச்சி பெறாமல் இருந்திருந்தால் என்ன வீட்டிலே தான் போட்டிருப்பாங்க. ஏதோ நான் ஒரு சராசரி மாணவனாக இருந்தேன், 60 விழுக்காடு அன்றைக்கு நான் எடுத்தேன். மேற்கொண்டு படிப்பதற்கு பலரும் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான், படிச்சிருக்கிறான், இவனைய மேற்கொண்டு படிக்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. அதனால் வறுமையிலும் கூட என்னை படிக்க வைப்பதற்கு என்னுடைய தந்தை விரும்பினார். நான் பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. ஒருவேளை நான் SSLC என்கிற 11ஆம் வகுப்பிலே தேர்ச்சி பெறாமல் ஆங்கிலத்திலோ கணக்கிலோ நான் ஃபெயில் ஆகியிருந்தால் நான் 11ஆம் வகுப்பில் இருப்பேன். என்னை கூட படித்தவங்க 6ஆம் வகுப்பில் 20-25 பேர் இருந்தாங்க. அதில் பாதியில் நின்று 7ஆம் வகுப்பில் வரும்போது 10-12 பேர். 7ஆவதுல பாதியிலே நின்றுட்டாங்க நிறைய பேர். 8ஆம் வகுப்பில் வரும்போது வெறும் 3 பேர் தான் இருந்தாங்க. 2 பெண்கள், ஒரே ஒரு ஆண், நான் மட்டும்தான். அரையாண்டு தேர்வில் 3-2 ஆயிடுச்சு. ஒரு பெண் பருவத்துக்கு வந்ததும் வீட்டிலே படிப்பை நிறுத்திவிட்டார்கள். பருவ வயது வந்துவிட்டது, பள்ளிக்கூடம் போக வேண்டாம் என்று நிறுத்திவிட்டார்கள். இன்னொரு பெண் பிள்ளையும் நானும் தான் முழு ஆண்டு தேர்வு எழுதினோம். முழாண்டு தேர்வில் 8ஆம் வகுப்பை தாண்டி 9ஆம் வகுப்புக்கு உயர்நிலைப் பள்ளியிலே போய் சேர்ந்தது நான் மட்டும்தான். 6ஆம் வகுப்பிலே 25 பேர் தொடங்கி 9ஆம் வகுப்பிலே சேருகிற போது ஒரு நபராக போய் நான் பள்ளியில் சேர்ந்தேன். 24-25 பேர் இடைநிற்றல் என்கிற நிலையால் வீடுகளில் தங்க நேர்ந்து விட்டது. பள்ளி படிப்பை கூட அவர்களால் தொடர முடியவில்லை. இதுதான் யதார்த்தமான நிலை. குடும்பச் சூழல் பாதியிலே படிப்பை நிறுத்துவதற்கும் காரணமாக இருக்கிறது. இவர்கள் பொதுத் தேர்வு வைத்தால் என்ன ஆகும் என்பதை எண்ணி பாருங்கள். 3ஆம் வகுப்பிலே போய் பொதுத் தேர்வு வைப்பதற்கு ஒப்புக்கொள்வதைப் போல ஒரு அறியாமை வேறு என்ன இருக்க முடியும்?
இதை எதிர்க்க வேண்டாமா? வேறு மாநிலத்தில் எதிர்க்கவில்லை என்பதற்காக நாம் எப்படி வாய்மூடிக்கொண்டு இருக்க முடியும்? திட்டமிட்டே செய்கிறார்கள். ஏதோ மாணவர்களை தரப்படுத்துவதற்காக அவர்களை எல்லாம் நல்ல தேர்ச்சி பெற்ற மாணவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படக்கூடிய அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு தேர்வு திட்டம் இல்லை. இது 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு, பிறகு 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. இவை எல்லாவற்றையும் முடித்துவிட்டு டிகிரிக்கு போனால் NTA என்கிற பெயரில் இனி எல்லா பட்டப்படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு, பொதுத் தேர்வு, தேசிய அளவிலான நுழைவுத் தேர்வு. இப்போ நீட் இருக்கு பாருங்க, MBBS மட்டும். அதே மாதிரி BA BSc போன்ற பட்டப்படிப்புகளை படிப்பதற்கு கூட பொதுத் தேர்வை நடத்தலாம் என்று இந்த தேசிய கல்விக் கொள்கை சொல்லுகிறது, நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்புறம் அவன் 12ஆம் வகுப்பில் பெற்ற மதிப்பெண்ணுக்கு என்னதான் மரியாதை? எதுக்கு அப்புறம் அந்த பொதுத் தேர்வு? அவன் அதை படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று 500க்கு 400, 450 என்றெல்லாம் மதிப்பெண் எடுத்தும் அது பயன்படாது. நுழைவுத் தேர்வில் பெறுகிற வெற்றிதான் முக்கியமானது என்றால் இவன் எழுதிய பொதுத் தேர்வுக்கு என்ன மதிப்பு? அவன் பெற்ற மதிப்பெண்களுக்கு என்ன பயன்? ஆகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையின்படி இனி பட்ட வகுப்புகளுக்கு கூட பொது நுழைவுத் தேர்வு உண்டு. இந்த தேசிய கல்விக் கொள்கை குலக்கல்வி திட்டம் என்று நேரடியாக அறிவிக்காமல் 8ஆம் வகுப்பிலிருந்து கட்டாயமாக அவரவர் குலத்தொழிலை அல்லது ஏதேனும் ஒரு தொழிலை, தொழிற்கல்வியை பெற்றாக வேண்டும். நாங்கள் படிக்கும்போது கூட தறி கிளாஸ் உண்டு, தறி நெய்யர் கற்றுக் கொடுப்பாங்க. விவசாயத்துக்குன்னு ஒரு பிரிவு இருக்கும், விவசாய பிரிவு. அது கம்பல்சரி கிடையாது. ஆனால் இன்றைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை அதை கட்டாயமாக்குகிறது. அதனுடைய நோக்கம் என்ன? தச்சு வேலையை கற்றுக்கொள்வது, தறி வேலையை கற்றுக்கொள்வது, விவசாய வேலையை கற்றுக்கொள்வது. மறைமுகமாக குலக்கல்வி திட்டத்தை திணிக்கிறார்கள். இந்த வேலை தெரியாத மற்ற குழந்தைகள் அவரவருக்கான குலக்கல்வி, குலத்தொழில் பாரம்பரிய தொழில் முனைமொழிங்கி விடக்கூடாது, அழிந்து விடக்கூடாது, சிதைந்து விடக்கூடாது. ஒரு கார்பெண்டருடைய பிள்ளைக்குத்தான் கார்பெண்டர் வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அதனால் அவர் கற்றுக்கொள்வது நல்லது, நாட்டுக்கு நல்லது. இதற்கெல்லாம் என்ன பொருள்? மனு தர்மத்தின்படி இந்த மண்ணை மறுபடியும் வர்ணாசிரம சமூக கட்டமைப்பு கொண்ட மண்ணாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். 1952 என்று கருதுகிறேன் ராஜாஜி அவர்களின் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குலக்கல்வி திட்டத்திற்கும் இதற்கும் வேறுபாடு இல்லை. நல்லெண்ணத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்படக்கூடிய ஒன்று அல்ல இது. ஒரு நீண்ட நெடிய தொலைநோக்கு பார்வையோடு சதி திட்டத்தோடு இணைக்கப்படுகிற ஒன்று. ஆகவே இதை நாம் எதிர்க்கிறோம். அடுத்து மும்மொழி கல்விக் கொள்கை. அவரவர் தாய்மொழியில் கற்றுக்கொள்ளலாம். அதுவும் குறிப்பிட்ட சில வகுப்பு வரை, 8ஆம் வகுப்பு வரை என்று கருதுகிறேன். பிறகு அவர்கள் ஒரு இந்திய மொழியை கற்றாக வேண்டும். இந்திய மொழி என்றால் என்ன? ஒரு இந்தியன் லாங்குவேஜ், அப்புறம் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ். இப்போ இவர்கள் நோக்கம் என்னவென்றால், வெள்ளைக்காரன் காலத்தில் ஆங்கிலம் ஆதிக்கம் செய்தது, கோலோச்சியது, வெள்ளைக்காரன் போய்விட்டான், இன்னும் ஏன் ஆங்கிலத்தை பிடித்து தொங்க வேண்டும்? நம்முடைய நாட்டின் பெரும்பான்மை மக்கள் பேசுகிற மொழி இந்தி தானே. எனவே இந்தியை ஆட்சி மொழியாக்கி, அலுவல் மொழியாக்கி, நீதிமன்ற மொழியாக்கி, எல்லாவற்றிலும் இந்தி, எங்கும் இந்தி, எதிலும் இந்தி என்று ஒட்டுமொத்த இந்திய தேசம் முழுவதும் மக்கள்
எழுத படிக்க தெரியாவிட்டாலும் கூட இந்தியை பேச தெரிந்து கொள்ள வேண்டும், பேசினால் கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலையை இந்தியாவில் ஏற்படுத்த வேண்டும் என்பது அவர்களின் கனவு. இந்தியா பன்மொழிகளை கொண்ட ஒரு தேசம், பன்மொழி பேசும் தேசிய இனங்களை கொண்ட ஒரு தேசம், பல மதங்களை கொண்ட ஒரு தேசம், பல மதங்களின் அடிப்படையில் பல கலாச்சாரங்களை கொண்ட ஒரு தேசம். ஆனால் இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம். ஒரே கலாச்சாரம் என்றால் வேறொன்றுமில்லை, ஒரே மொழி ஒரே மதம். அப்படி என்றால் இங்கே இருக்கக்கூடிய பன்மைத்துவத்தை அழித்தொழிக்க வேண்டும். பல மதம் கூடாது, பல மொழி கூடாது, பல தேசிய இனம் கூடாது, பல கலாச்சாரம் கூடாது. ஆகவே இங்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது 100 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரே மொழியை பேசுகிற மக்கள் தான் இங்கே இருக்க வேண்டும், ஒரே மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் இங்கே இருக்க வேண்டும், ஒரே கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் இங்கே வாழ வேண்டும் என்பதை நனவாக்க வேண்டும் என்பது அவர்களின் கனவு திட்டம். ஒரே தேசம் ஒரே கலாச்சாரம் என்கிற சொற்றொடர் இருக்கிறதே, இது சாதாரணமானது அல்ல தோழர்களே. இது பன்மைத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது, இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, இந்த தேசத்தின் ஒற்றுமைக்கு, தேசிய ஒருமைப்பாட்டுக்கு எதிரானது. ஆனாலும் அவர்கள் துணிச்சலாக சொல்லுகிறார்கள், ஏனென்றால் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதால். ஆகவே இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையின் மூலம் அவர்கள் தாய்மொழியிலே படியுங்கள் என்று ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, ஒரு நெகிழ்வுத்தன்மை. நம்முடைய மொழியையும் அவர்கள் மதிக்கிறார்களாம். நீங்கள் தமிழிலும் கற்றுக்கொள்ளலாம், தாய்மொழியில் படிக்கலாம், ஆனால் ஒரு இந்தியன் லாங்குவேஜ். அவர்கள் சொல்லுவது இந்திய மொழி என்பது சமஸ்கிருதம். இந்தி என்பது கூட அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதை எளிதாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து விடலாம். ஆனால் சமஸ்கிருதம், சமற்கிருதம், சான்ஸ்கிரிட், அதை மொழியியல் வல்லுநர்கள் செத்து போன மொழி என்று சொல்லுகிறார்கள். வெறும் ஏடுகளில் இருக்கிற மொழி, மக்களால் பேசப்படாத மொழி. இந்திய அளவில் அந்த மொழியை பேச தெரிந்தவர்களின் எண்ணிக்கை சொற்பமான சில 1000 பேர் என்றுதான் சொல்லப்படுகிறது. காலத்தால் அழிந்த சிதைந்த ஒரு மொழியை மறுபடியும் உயிர்ப்பிக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும், அதை இந்த நாடு முழுவதும் பரப்ப வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகிறவர்களின் கைகளில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. எனவே கல்விக் கொள்கையை வரையறுக்கிறவர்கள் சமஸ்கிருதத்தை அனைத்து மாநில மக்களின் மீதும் திணிக்கிற முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். நண்பர் ஒருவர் சொன்னார், என் பிள்ளை 2ஆம் வகுப்பு படிக்கிறது, அந்த பிள்ளைக்கு பாடப்புத்தகத்தில் 6 சமஸ்கிருத சொற்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சமஸ்கிருத சொற்களை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், எழுத வேண்டும் என்று சொல்லப்படுவதாக தகவல். எங்கிருந்து நஞ்சு விதைக்கப்படுகிறது பாருங்கள். பல மொழியை கற்றுக்கொள்வதிலே நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, எதிர்ப்பு இல்லை. யாரும் எத்தனை மொழியையும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரு அரசாங்கத்தினுடைய தேசிய கொள்கையாக அது வரையறுக்கப்படுகிற போது அது ஒரு பெரிய நோக்கத்தை கொண்டிருப்பதை, உள்நோக்கத்தை கொண்டிருப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கு திரும்பினாலும் இந்தி பிரச்சார சபா இருக்கிறது, எங்கு திரும்பினாலும் அயல்நாட்டு மொழிகளை கற்றுத்தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், ஆங்கிலம் கற்றுத்தரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது வேறு. விருப்பப்படுகிறவர்கள், வேலைவாய்ப்பு தேடுகிறவர்கள், அயல்நாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அயல்நாட்டு மொழியை கற்றுக்கொள்கிறார்கள். வடநாட்டில் வேலை செய்ய விரும்புகிறவர்கள் இந்தியை கற்றுக்கொள்கிறார்கள். அதில் யாரும் நாம் எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை, அது வேறு. ஆனால் ஒரு அரசாங்கத்தின் கொள்கையாக அது இருக்கிறது என்கிற போது அது கட்டாயமாகிறது, திணிக்கப்படுகிறது. ஆகவே இருமொழி கொள்கை என்பது முறைப்படி பெற்றோர் மரபின்படி கல்வியை தாய்மொழியில் கற்க வேண்டும். தமிழ் மொழியை மட்டுமல்ல, இந்தியாவில் பேசப்படுகிற அனைத்து மொழிகளும் அவரவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரவர் தாய்மொழியில் கற்க வேண்டும். உலகம் முழுவதும் தாய்மொழியில் தான் கல்வி கற்றுத்தரப்படுகிறது. ஆங்கிலமே கற்காத பல ஐரோப்பிய நாடுகள் உண்டு, பேச தெரியாத நாடுகள் உண்டு. தாய்மொழியிலேயே அறிவியல், தாய்மொழியிலேயே தத்துவம், தாய்மொழியிலேயே வரலாறு, தாய்மொழியிலேயே கணிதம் என்று படிக்கிற அளவுக்கு அவர்கள் வளர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். தேசிய இனங்களின் உணர்வை மதித்து ஒவ்வொரு தேசிய இனத்தின் மொழியையும் அங்கீகரிக்கிறார்கள்.
அரசியல் கொள்கையாகவே நிலைப்பாடாகவே அதை வைத்திருக்கிறார். ஆனால் இந்திய அரசு, இந்திய ஆட்சியாளர்கள், சனாதன சக்திகள், ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் திட்டமிட்டு எதிர்காலத்தில் ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்கிற நிலைதான் இருக்க வேண்டும், ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்கிற நிலைதான் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் கல்விக் கொள்கையின் மூலமாக அதை திணிக்க பார்க்கிறார்கள். தமிழும் படிக்க வேண்டும், அது அனுமதிக்கப்படுகிறது. இந்திய மொழி என்பதில் சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலை மாநில அரசுகள் அதை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். அயல்நாட்டு மொழி ஆங்கிலமோ அல்லது பிற மொழிகளோ கற்றுக்கொள்ளலாம். இப்படி அரசு பிற மொழிகளை அரவணைப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி, ஒரு மாயையை உருவாக்கி, நாங்கள் உங்கள் தாய்மொழியையும் கற்றுக்கொள்ளலாம், தாய்மொழியிலும் படித்துக் கொள்ளலாம் என்று தானே சுதந்திரமாக அனுமதிக்கிறோம். இன்னொரு மொழி அயல்நாட்டு மொழியையும் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்று தானே அனுமதிக்கிறோம். நம்முடைய நாட்டு மொழி, நம் தேசத்தின் மொழி, நம்முடைய முன்னோர் பேசிய மொழி, அறிவியல் செல்வங்கள் எல்லாம் குவிந்து கிடக்கக்கூடிய அறிவு வளம் நிறைந்த மொழி சமஸ்கிருதம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அறிவியல் செல்வ வளம் அந்த மொழியிலே நிறைந்து கிடப்பதாக, குவிந்து கிடப்பதாக இன்றைக்கு பெருமிதப்பட்டுக் கொள்கிறார்கள். ஏற்கனவே படையெடுப்புகளின் மூலம் நாட்டை கைப்பற்றிய மன்னர்களின் மூலம் தமிழ் மொழி அனைத்தும் வீதிக்கு வந்துவிட்டது. தமிழ் சொற்கள், கருவறையில் இருந்த கோவிலின் கருவறையில் இருந்த தமிழ் வீதிக்கு வந்தது, சமஸ்கிருதம் உள்ளே போனது. மன்னர்களின் துணையோடு நாம் எல்லோரும் மன்னர் பெருமுறையை பேசிக் கொண்டிருக்கிறோம். தமிழ் அழிவதற்கும், தமிழ் இனத்தின் அடையாளம் அழிவதற்கும், தமிழ் பண்பாடு அழிவதற்கும் வடமொழி ஆதிக்க சக்திகளோடு கைகோர்த்து கொண்ட பெருமை நம் நாட்டை ஆண்ட மாமன்னர்கள் தான். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு இந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை திணிக்கிறது. இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான் தொடர்ந்து இருமொழி கொள்கை என்கிற குரலை ஓங்கி உரத்து ஒலித்து வருகிறது. தனிநபர்களின் விருப்பப்படி எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும், ஆனால் அரசின் கொள்கைப்படி அது இருமொழி கொள்கையாகத்தான் இருக்க வேண்டும். மூன்றாவது ஒரு மொழியை திணிப்பதன் மூலம் மெல்ல மெல்ல தமிழர்களை இந்தி பேசக்கூடியவர்களாக, சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு தொலைநோக்கு திட்டம்தான் சங் பரிவார் கும்பலின் திட்டம். ஆகவே இந்த தேசிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கையை திணிக்கிறார்கள், குலக்கல்வியை திணிக்கிறார்கள். படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டு அவனவன் குலத்தொழிலுக்காக போக வேண்டும் என்கிற அடிப்படையிலே 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு போன்றவற்றில் பொதுத் தேர்வை நடத்த முயற்சிக்கிறார்கள். பட்ட வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு அனைவருக்கும் பொது நுழைவுத் தேர்வை நடத்தியாக வேண்டும் என்கிற கட்டாயத்தை கொண்டு வருகிறார்கள். பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்கள் குறைந்தபட்சம் பிஎட் முடித்திருக்க வேண்டும் என்கிற வரையறைகளை திணிப்பதன் மூலம் எம்ஃபில் போன்ற பட்டங்கள் இனி தகுதியுடையது அல்ல என்று தவிர்ப்பதன் மூலம் எளிய குடும்பங்களை சார்ந்தவர்கள் அந்த பொறுப்புக்கு வர முடியாத அளவுக்கு தடுக்கிறார்கள். டிடிஎட் முடித்தவர்கள் ஆசிரியர்களாக முடியும், இடைநிலை ஆசிரியர்களாக. பிடி படித்தவர்கள் தான் வர வேண்டும் என்று இல்லை, பிஎட் முடித்தவர்கள் தான் வர வேண்டும் என்று இல்லை. இப்போது இருக்கிற நடைமுறையில் டிப்ளமோ படித்தாலே ஒருவர் ஆசிரியராக பள்ளிக்கு வேலைக்கு போக முடியும். இவை எல்லாவற்றையுமே இப்போது சிதைக்கிறார்கள். புதிய கொள்கை என்கிற முறையில் ஒரு தேசிய அளவிலான கொள்கை திட்டத்தை, ஒரே நாடு ஒரே கல்வி, எவ்வளவு ஆபத்தானது. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்கிறது கலாச்சார ரீதியாக. உத்தரப்பிரதேசத்தில் படிக்கிறவனுக்கும் தமிழ்நாட்டில் படிக்கிறவனுக்கும் ஒரே மாதிரியான கல்வி திட்டத்தை கொண்டு வருவது என்பது எந்த வகையிலே ஏற்புடையதாகும்? இதை ஒரே நாடு என்று நாம் ஏற்றுக்கொண்டோம் என்பதற்காக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் அவர்களின் கலாச்சாரத்தை நம்மீது திணிப்பது எந்த வகையிலே ஜனநாயகமாகும்? அவர்கள் பேசுகிற தாய்மொழியை நாம் பேச வேண்டும் என்று வற்புறுத்துவது எந்த வகையிலே ஜனநாயகமாகும்? உலகத்திலேயே பல மூத்த மொழிகளுள் தமிழும் ஒன்று. நீண்ட நெடிய பாரம்பரியமுள்ள மொழி,
இலக்கண வளமும் இலக்கிய வளமும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நிறைய பெற்ற ஒரு மொழி. எத்தனையோ படையெடுப்புகள் நிகழ்ந்தும் எவ்வளவோ கால மாற்றங்கள் நிகழ்ந்தும் அழித்தொழிக்க முடியாத அளவுக்கு பெரும்பான்மையான மக்களால் பேசப்படக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி. உலகில் உள்ள அறிவு செல்வம் அனைத்தும் குவிந்து கிடக்கக்கூடிய அளவுக்கு அறிவு வளம் கொண்ட ஒரு மொழி தமிழ் மொழி. ஏன் மோடி தமிழை கற்றுக்கொள்ளக்கூடாது? வட இந்திய அமைச்சர்கள் ஏன் தமிழை கற்றுக்கொள்ளக்கூடாது? பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு கோப்புகளில் அனைத்து வகையான அறிவிப்புகளும் இந்தியில்தான். ஒரு புள்ளி விவரமே கூறுகிறது, ஏறத்தாழ 60-70 விழுக்காடு இப்போது அனைத்து டிரான்சாக்ஷன்ஸ் பரிமாற்றங்களும் தகவல் பரிமாற்றங்களும் ஆவணங்களும் இந்தியில்தான். ஆங்கிலத்தில் இருந்த அனைத்தும் இப்போது இந்திக்கு மாறியிருக்கிறது. அமைச்சரவைகளின் பெயர்கள் கூட அனைத்தும் இந்திக்கு மாற்றப்படுகிறது. வாட்டர் ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி என்பது இப்போது ஜல்சக்தி அமைச்சகமாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஜல்சக்தி என்று பெயரை மாற்றுகிறார்கள். நிறைய வடமொழி சொற்களில் துறைகளின் பெயரை மாற்றியிருக்கிறார்கள், திட்டங்களின் பெயர்களை மாற்றியிருக்கிறார்கள். எல்லா கோப்புகளும் பெரும்பாலும் 70-80 விழுக்காடு இந்தியிலேயே இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கூட தொடக்கத்தில் அறிவிப்புகள் அனைத்தும் இந்தியில் தான் வந்தன. எதிர்ப்பு தெரிவித்த பிறகுதான் ஆங்கிலமும் தரப்பட்டது. ஆக அவர்களின் நோக்கம் ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே கல்வி, ஒரே தேசம், ஒரே கல்வி. இது பன்மைத்துவத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது. எல்லாவற்றையும் விட அவர்கள் விரும்புகிற சனாதன சமூக கட்டமைப்பை இங்கே நிறுவுவதற்கு ஏதுவாகத்தான் கல்விக் கொள்கையை வரையறுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது வெகுமக்களுக்கு விரோதமானது. எல்லாவற்றையும் விட ஒரு சட்டத்தை கொண்டு வருகிற போது அல்லது ஒரு திட்டத்தை அறிவிக்கிற போது அதுவும் மிக முக்கியமான முதலில் டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் என்கிற தலைமையில் ஒரு கல்வி குழு அமைக்கப்பட்டது. அவர்கள் அறிக்கை தந்தார்கள். ஏனோ அது கிடப்பில் போடப்பட்டது. அதன் பிறகுதான் 2017 என்று கருதுகிறேன், அந்த காலகட்டத்தில் கஸ்தூரி ரங்கன் என்பவர், அவர் இஸ்ரோ என்கிற ஒரு அமைப்பின் தலைவராக இருந்தவர். அறிவியல் களத்திலே பணியாற்றியவர். அவருடைய பின்னணி நமக்கு பெரிய அளவில் தெரியாது. ஆனால் எப்படி அவர் கல்விக் கொள்கையை வரையறுப்பதற்கான குழுவின் தலைவரானார் என்று தெரியவில்லை. அவருடைய தலைமையிலான குழு இந்த அறிக்கையை சமர்ப்பித்தது 2019 மே 27 என்று கருதுகிறேன். பொதுமக்களுடைய கருத்தறிய வேண்டும், மாநில அரசுகளின் கருத்தறிய வேண்டும். அதன் பின்னரே இது ஒரு ஃபைனல் டிராஃப்ட் என்கிற பெயரில் ஒரு அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். அது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட வேண்டும். அங்கே நிறைவேற்றப்பட இயலவில்லை என்றால் ஸ்டாண்டிங் கமிட்டி என்கிற நிலைக்குழுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் ஒரு முடிவுக்கு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அது போக வேண்டும். ஆனால் இவர்கள் இந்த கொரோனா நெருக்கடி காலத்தில் ஏறத்தாழ 2 லட்சம் மக்கள் இதற்கு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று நாட்டு மக்களுக்கு இவர்கள் அறிவிக்கவில்லை, வெளிச்சத்திற்கு கொண்டு வரவில்லை, பொது தளத்தில் அதை பதிவிடவில்லை, அனைவரின் பார்வைக்கும் வைக்கப்படவில்லை. சரி, ஆனால் அவர்கள் சொன்னதில் இதுவெல்லாம் திருத்தப்பட்டிருக்கிறது என்பதையாவது சொல்லலாம் அல்லவா? அதை ஒரு அறிக்கையாக வெளியிடலாம் அல்லவா? அப்படி எதையும் இவர்கள் செய்யவில்லை. 2019 மே 31 இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்காக ஜூலை 31 வரையில் கால அவகாசம் தரப்பட்டது. ஜூலை 29ஆம் தேதியே கேபினெட் ஒப்புதல் தந்துவிட்டது என்று அதை நடைமுறைப்படுத்தப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படாமலேயே அல்லது நிலைக்குழுவில் பேசப்படாமலேயே தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெரிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்த முன்வந்திருப்பதே ஜனநாயக விரோதம், அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. எனவே இந்த அறிக்கையை
முறைப்படி அரசு பொதுமக்களின் கருத்தை அறிந்து, மாநில அரசுகளின் கருத்தை அறிந்து, அதன் பின்னர் திருத்தங்களை கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்வரவில்லை. இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு அவசரமாக இதை சட்டமாக்கிவிட வேண்டும், இதை ஒரு கொள்கையாக அறிவித்துவிட வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். அதில் சிலர் 6% ஜிடிபியிலிருந்து கல்விக்காக நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம் என்றெல்லாம் புலகாங்கிதம் அடைகிறார்கள். தமிழ்நாட்டில் பலர் இதை பிஜேபி கூட்டணியில் உள்ள தலைவர்கள் வரவேற்கிறார்கள், வெறும் அரசியலுக்காக. கோத்தாரி கமிஷன் இருந்த காலத்திலேயே அது ஒரு கல்வி குழு தான், கல்வி கொள்கையை வரையறுக்கக்கூடிய ஒரு குழு. அப்போதே 1960கள் என்று கருதுகிறேன். அப்போதே 6% ஜிடிபியில் கல்விக்கென ஒதுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு 6% ஒதுக்கப்பட்டிருப்பதை நாம் பெருமையாக சொல்கிறோம். மொத்த பட்ஜெட்டில் 5 1 மடங்காவது அல்லது 4 1 மடங்காவது கல்விக்கு ஒதுக்குவதுதான் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவும். இங்கே பெரும்பான்மையான நிதி மிலிட்டரிக்குத்தான் ஒதுக்கப்படுகிறது. அண்டை நாடுகள் முழுவதும் பகையை சம்பாதித்துக் கொண்டு இராணுவத்திற்கே பெரும் தொகையை செலவிடக்கூடிய ஒரு அரசாக நம்முடைய அரசு இருக்கிறது. கல்விக்கு இதுவரையில் வெறும் 3 விழுக்காடு ஒதுக்கி கொண்டிருந்தார்கள், 3 4 என்று. இப்போது 6% ஜிடிபி என்கிற தேசிய மொத்த உற்பத்தியில் நிதி ஒதுக்க முன்வந்திருக்கிறார்கள் என்பது ஆச்சரியப்படுவதற்கோ வரவேற்பதற்கோ பாராட்டுவதற்கோ எதுவும் இல்லை. அதை எந்த அளவுக்கு அவர்கள் முழுமையாக செலவிடப் போகிறார்கள் என்பது ஒரு கேள்வி. அப்படியே செலவிட்டாலும் இது முழுக்க முழுக்க சமஸ்கிருதத்தை பரப்புவதற்கும் குலக்கல்வியை கொண்டு வருவதற்கும் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடத்தி ஓபிசி உள்ளிட்ட மாணவர்களை எல்லாம் பாதியிலே படிப்பை நிறுத்துவதற்கும் செலவிடப் போகிறார்கள். மும்மொழி கொள்கை என்கிற பெயரால் தாய்மொழியை பின்னுக்கு தள்ளி அவர்கள் விரும்புகிற சமஸ்கிருத கனவை நனவாக்க பார்க்கிறார்கள். இந்தியா முழுவதும் இந்தி பேசக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை பெருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம். எனவே இன்னும் இப்படி எத்தனையோ பல முரண்பாடுகள் உள்ளன, மக்களுக்கு எதிரான கொள்கை நிலைப்பாடுகள் உள்ளன. எல்லாவற்றையும் விட RSS உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகளின் நீண்டகால கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு கல்விக் கொள்கையே தேசிய கல்விக் கொள்கை. மனு தர்மத்தை இங்கே மறுபடியும் நிலைநிறுத்துவதற்காக வரையறுக்கப்பட்டிருக்கிற ஒரு கல்விக் கொள்கைதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை. அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் நாம் இந்த விமர்சனத்தை வைக்கவில்லை. அனைத்து தரப்பு மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு, குறிப்பாக உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த ஓபிசி உள்ளிட்ட அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டுதான் இந்த கருத்தை நாம் முன்வைக்கிறோம். மும்மொழி திட்டம் கூடாது, குலக்கல்வி திட்டம் கூடாது, 3வது 5வது 8வது வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கூடாது, பட்ட வகுப்பு மாணவர்களுக்கும் பொது நுழைவுத் தேர்வு கூடாது, ஜிடிபியில் இன்னும் கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்து மாநில அரசுகளுக்கான அதிகாரத்தை பயன்படுத்த அவர்களை அனுமதிக்க வேண்டும். கல்வி என்பது இன்றைக்கு ஒத்திசைவு பட்டியலில் தான் இடம்பெற்றிருக்கிறதே தவிர மத்திய அரசுக்கான அதிகார பட்டியலில் இல்லை. மிசாவுக்கு முன்பு அதிகார பட்டியல், மாநில அதிகார பட்டியலில் தான் கல்வி இருந்தது. மிசா காலத்தில் தான் அது அந்த பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு ஒத்திசைவு பட்டியல், கன்கரண்ட் லிஸ்ட், அந்த ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டது. அது ஒரு நெருக்கடி காலம் என்பதனால் அந்த மாற்றம் செய்யப்பட்டது. அந்த நெருக்கடி காலம் முடிந்த பிறகு அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும், மறுபடியும் மாநில அரசுக்கான அதிகார பட்டியலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்க வேண்டும்.
மாநிலங்கள் இதிலே விழிப்பாக இல்லை. தமிழ்நாட்டை தவிர திரும்ப திரும்ப மாநில அரசுக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று போராடுகிற அமைப்புகள் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதோ அல்லது இது போன்ற உரிமைகளை மீட்பதற்காக குரல் கொடுப்பதோ தமிழ்நாட்டில் தான் நிகழ்கிறது. கல்வி தொடர்பான அதிகாரத்தை கன்கரண்ட் லிஸ்ட் என்கிற ஒத்திசைவு பட்டியலில் இருந்து எடுத்து வழக்கம் போல ஏற்கனவே இருந்ததைப் போல மாநில அரசுக்கான அதிகார பட்டியலில் இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழ்நாட்டு மக்கள் தான் நாம் தான் முன்வைக்கிறோம். எனவே மாநில அரசுகளின் கருத்தை கேட்க வேண்டும். தமிழ்நாடு அரசு இந்த இருமொழிக் கொள்கையா மும்மொழிக் கொள்கையா என்கிற மொழிக் கொள்கை திட்டத்தில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு தேசிய கல்விக் கொள்கை RSS உள்ளிட்ட சனாதன சக்திகளின் கனவு கொள்கை, அது தேசத்துக்கு எதிரானது, மக்களுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, ஜனநாயகத்திற்கு எதிரானது என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சுட்டிக்காட்டி மீண்டும் நாளை சந்திப்போம் என கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மதன் ஒரு பிழைப்புவாதி, அவ்வளோதான். அவர் போய் நீங்கள் ஊடகவியலாளர் எப்படி சொல்கிறீங்க? எந்த ஊடகவியலாளர் வந்து அவங்களுக்கு குணசேகரன் வந்து இப்போ இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்தாரா, செந்தில் வந்து இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்தாரா, நெல்சன் வந்து இவ்வளோ பெரிய வீடியோ கொடுத்தாரா, தங்களை பற்றி இவ்வளோ பெரிய இது பேசுகிறவங்க பேசிக்கோங்க, நான் சரியாக தான் இருக்கேன் போயிட்டே இருக்கிறாங்கல்ல. ஏன் மதனுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய வீடியோ கொடுக்க விடத்திருக்கேன்னா அவர் கொடுக்கலைங்க, கொடுக்க வைக்கிறாங்க. நான் இன்று என்னுடைய விவாத மேடையே நான் நிறுத்திவிட்டு நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். கட்டாயமே இல்லையே.